வணக்கம் நண்பர்களே. ஏழைகளின் பாதாம் என்று அழைக்கப்படும் ஒரு உணவு இருக்கிறது. அந்த உணவு என்ன தெரியுமா? அதுதாங்க வேர்க்கடலை. தினமும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிடுவது இதயத்திற்கு ஆரோக்கியமானது. உடலுக்கு தேவையான புரதத்தை கொடுக்கக்கூடியது. நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற நன்மைகளை கொண்டது தான் வேர்க்கடலை. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு பல ஆரோக்கியமான நன்மைகளையும் மருத்துவ குணங்களையும் கொண்டது அப்படின்னு சில ஆய்வுகளை தெரிவிக்கிறது. ஆனா ஒரு நாளைக்கு எவ்வளவு வேர்க்கடலை சாப்பிட வேண்டும்? எந்த நேரத்துல சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும்? வறுத்ததா, இல்ல வேக வைத்ததா, இல்ல ஊற வைத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறது ஆரோக்கியமானதா? யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வேர்க்கடலையை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். வேர்க்கடலையில் புரதம், நல்ல கொழுப்புகள், அதாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட், நார்ச்சத்து, விட்டமின் இ, விட்டமின் பி3, போலேட், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், தாமிரம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், இந்த சத்துக்கள் தான் உடல்ல பல உறுப்புகளை இயல்பாக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ வேர்க்கடலை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை, உடலுக்கு நல்ல புரதத்தை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. 100 கிராம் வேர்க்கடலையில சுமார் 25 இருந்து 26 கிராம் புரதம் இருக்குது. இதனால தசைகள் பலமாக்கப்படும். உடல் வளர்ச்சிக்கு இது உதவியா இருக்குது. உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு புரத ஆதாரமாக இருக்குது. நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. நிறைய ஜிம்ல வேலை பார்க்குறவங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய நபர்கள் புரதத்திற்காக புரோட்டீன் பவுட்ரு, சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்பவுமே ஆரோக்கியமானது, எந்த ஒரு பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. ஸோ அதனால் நம்ம வேர்க்கடலையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும், ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை ஆதரிக்கிறதுக்கும் பயன்படுது. மேலும் இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதய நலனை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ வேர்க்கடலை சாப்பிட்டால் உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். அது கூடவே நீங்கள் ஒழுங்கான ஒரு சரியான வாழ்க்கை முறையை மேற்கொள்ள வேண்டும். அது என்ன சரியான வாழ்க்கை முறை? நீங்கள் தினமும் உடலை இயக்கணும். அப்படின்னா உடலுக்கு உடற்பயிற்சி கொடுக்கணும். ஸோ தினமும் 20லிருந்து 30 நிமிடமாவது நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். கடினமான உடற்பயிற்சி செய்ய முடியவில்லைனாலும் நடைப்பயிற்சி நீங்கள் செய்யலாம். அது கூடவே காய்கறிகள், பழங்கள், அப்புறம் புரோட்டீன், கால்சியம் நிறைந்த உணவுகள் இதை எடுத்துக்கிறங்க. போதுமான தண்ணி ஒரு நாளைக்கு 3லிருந்து 2 லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ 2 லிட்டர் இல்லைன்னா 3 லிட்டருக்குள்ள அந்த அளவு எடுத்துக்கிறேன்னா, தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ போதுமான தூக்கம் அப்படின்னா 7லிருந்து 8 மணி நேரம். அடுத்து இந்த மது அதிருந்தது, புகைப்பிடிக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது இதெல்லாம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு நீங்கள் இந்த வேர்க்கடலையை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். இதைத்தான் நம்ம சொன்னது ஒழுங்கான வாழ்க்கை முறைன்னு. ஸோ இதுதான் நம்ம கடைப்பிடிக்கணும். ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து கடைப்பிடிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதயம் சார்ந்த நோய்கள் தான் நிறைய மரணங்களுக்கு அது காரணமாக இருக்குது. அப்போ நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம்னா நம்ம இந்த லைஃப் ஸ்டைலை அடுத்து 3வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக வேர்க்கடலை இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேர்க்கடலை சாப்பிட்டால் சர்க்கரை அளவு உயர்ந்து விடும் அப்படின்னு நினச்சி சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலை சாப்பிட்றத தவிர்க்கிறாங்க. அது உண்மையே கிடையாது. வேர்க்கடலை கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாகத்தான் இருக்குது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலையை சாப்பிடலாம், ஆனால் அளவாக எடுத்துக்கிறணும். இரத்த சர்க்கரையை வேகமாக உயர்வதை தடுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் புரதம் நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்குது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலையை தாராளமாக எடுத்துக்கலாம், ஆனால் அளவோடு எடுத்துக்கிறணும். அளவு தினமும் ஒரு கைப்பிடி அளவு தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து 4வது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது.
பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேர்க்கடலை சாப்பிட்டால் உடல் பருமன் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு, வேர்க்கடலை சாப்பிட்றத தவிர்த்துறாங்க. ஆனா உண்மையில என்னன்னா, வேர்க்கடலைய அளவா சாப்பிட்டால் அது பசிய வந்து கட்டுப்படுத்தும். ஸோ நமக்கு பசி இருந்துகிட்டே இருந்தா என்ன பண்ணுவோம்? அதிகமா சாப்பிட்டுட்டே இருப்போம். அதிகமா சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்த குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. நீங்க தினமும் ஒரு கைப்பிடி நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னாவா, எக்ஸஸா சாப்பிட மாட்டோம். எக்ஸஸா தேவையற்ற நொறுக்கு தீனிகளும் சாப்பிட்றத நம்ம தவிர்த்துடுவோம். ஸோ இதனால கலோரி கட்டுப்பாட்டுல இருக்கும். இதனால உடல் எடை மேம்படுறதுக்கும், நல்ல ஒரு செரிமானத்திற்கு வேர்க்கடலை பயன்படுது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிமையா செரிச்சு, அந்த எல்லாமே நம்ம குடுக்கக்கூடிய இன்புட் வந்து அவுட்புட்டா வெளியில போயிருச்சுனாவே, நம்மளுடைய உடல் எடை வந்து பாதி குறைக்கப்படும். ஸோ வேர்க்கடலைய எடுத்துக்கிட்டு, நீங்க அது கூடவே உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி 20 நிமிடம். நீங்க தினமும் 20லேருந்து 30 நிமிடம் நீங்க மேற்கொண்டு, தண்ணி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க உடல் எடை சூப்பரா குறைக்கப்படும். அடுத்து 5வது நன்மை, மூளைக்கு தேவையான சத்துக்கள கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில விட்டமின் B3, நல்ல கொழுப்புக்கள், ரெஸ்வெட்ரால் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த வேர்க்கடலையில இருக்குது. இதனால மூளையுடைய செயல்பாட ஆதரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. ஸோ அதனால நினைவாற்றல் அதிகப்படுத்துறதுக்கு, மெமரி பவர ஷார்ப் ஆக்குறதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவா இருக்குது. அதனால தான் வயதானவர்கள் கண்டிப்பா வேர்க்கடலை எடுத்துக்கிறணும். ஸோ வேர்க்கடலை எடுத்துக்கிறனால வயதானவர்களுடைய மசில்ஸ் நல்லாவே பில்ட் ஆகும். ஏன்னா வயதானவர்களுக்கு மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகும் அந்த வயசு காரணமாக. அதே மாதிரி ஞாபக சக்தி குறைஞ்சு அவங்க பேச வந்த வார்த்தையை மறந்துருவாங்க. வச்ச பொருள் தெரியாது. தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நினைவாற்றல் வந்து குறைஞ்சிரும். ஸோ நினைவு ஆற்றலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, அந்த கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ வயதானவர்கள், குழந்தைகள், படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து வேர்க்கடலைய குடுக்குறது ரொம்பவே நல்லது. தினமும் ஒரு பீஸ் ஆஃப் வேர்க்கடலை முட்டாய குழந்தைகளுக்கு வந்து குடுக்கலாம். இதனால அவங்க நல்லாவும் படிக்க செய்வாங்க. அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, தோலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தாங்க. ஸ்கின்ன ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில வந்து விட்டமின் இருக்குது. இது செல்கள ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு, தோல ஆரோக்கியமா பராமரிக்கிறதுக்கு, ஒரு நல்ல க்ளோயிங்கான ஸ்கின் வேணும்னா நம்ம வேர்க்கடலைய எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, எலும்புகளுக்கு உதவக்கூடியது வேர்க்கடலை. ஸோ வேர்க்கடலையில என்ன இருக்குன்னா, மெக்னீசியம், பாஸ்பரஸ், புரதம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து எலும்புகள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 8வது நன்மை, செரிமானத்திற்கு நல்ல ஒரு ஆதரவா வேர்க்கடலை இருக்குது. வேர்க்கடலையில இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும், குடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், அதை ஆதரிக்கிறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. ஸோ வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு நம்ம போதுமான தண்ணியும் குடிக்கணும். அப்பதான் குடலோடைய இயக்கம் தூண்டி குடல் சுத்தமாக்கப்படும். அடுத்து 9வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ஆதரவை கொடுக்கக்கூடியது. வேர்க்கடலையில இருக்கக்கூடிய ஜிங்க், காப்பர், விட்டமின் உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்காக பயன்படுது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து 10வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, ஆண்கள் பெண்களுக்கு தேவையான ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில வந்து ஜிங்க் இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான எனர்ஜி, ஆற்றலை கொடுக்கறதுக்கு வந்து வேர்க்கடலை பயன்படுது. நம்மளுடைய முன்னோர்கள் அதனால தான் வேர்க்கடலைய வந்து அதிகமா பயன்படுத்திட்டு ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருந்தார்கள். இப்ப எல்லாரும் பாருங்க, ஒரு சத்தான ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னா, காஸ்ட்லியான உணவ தான் சொல்றாங்க. பாதாம், முந்திரி, வால்நட் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, வேர்க்கடலைய சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆனா வேர்க்கடலையில நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? பாதாம், முந்திரி, பிஸ்தாவா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க? கிடையவே கிடையாது. இந்த வேர்க்கடலைய தான் சாப்பிட்டாங்க. ஆரோக்கியமாக இருந்தார்கள். முக்கியமா வயதானவர்களுக்கு வேர்க்கடலை ஏன் ஒரு நல்ல உணவா இருக்குதுன்னா, 60 வயதிற்கு மேல தான் தசை இழப்பு அப்படிங்கிற ஒரு சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவத்துல. அதாவது தசைகள் எல்லாமே லூஸ் ஆகி தொங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் தசை இழப்பு நோய். அது வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த இழப்பை தடுக்கிறதுக்கு, புரத தேவையை பூர்த்தி பண்றதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஸோ வேர்க்கடலைய தினமும் எடுத்துக்கிறங்க. ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறங்க. உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவு
இவ்வளோ நேரம் நம்ம வேர்க்கடலையோடைய நன்மையை பார்த்தோம். எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது, ஸோ எந்த வேர்க்கடலையை சாப்பிட்றது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ வேர்க்கடலை வந்து ஒரு சிறந்தமான ஒரு உணவு தான். ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணெய் இல்லாமல் வறுக்கக்கூடிய வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இல்லைன்னா இரவுலேயே நீங்கள் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து ஊற வச்சிடணும் தண்ணியில். இப்போ நம்ம பாதாமெல்லாம் ஊற வச்சு காலையில் சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி வேர்க்கடலையை நீங்கள் எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ ஊற வைத்து சாப்பிட்றதுனால என்ன நன்மைனா, அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உடலால் எளிமையாக உறிஞ்சு கொள்ள முடியும். எளிமையான ஒரு செரிமானமும் ஏற்படும். ஸோ வயதானவர்கள் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வேக வைத்து சாப்பிட்றதும் நல்ல ஒரு செரிமானத்தை கொடுக்கும். வறுத்து சாப்பிட்றது வெறுமனமே வறுத்து சாப்பிடணும். எண்ணெயோ இல்லை மசாலாலாம் போட்டு வறுத்து சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவுனா, ஒரு கைப்பிடி அளவு. பெரியவர்கள் வந்து சுமார் 25லேருந்து 30 கிராம் அளவு, அதாவது ஒரு கைப்பிடி அளவு. ஒரு ஆரோக்கியமான பெரியவர்களுக்கு வந்து இந்த அளவே போதுமானது. இதுவே சிறியவர்கள் அப்படின்னா இதை விட பாதியாக வந்து சிறியவர்களுக்கு கொடுக்கலாம். எந்த நேரத்தில் வந்து சாப்பிட்லாம்னா, நம்ம காலை நேரத்தில் சாப்பிட்லாம். இல்லைன்னா மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, அந்த டைமில் எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி செய்கிறவங்க உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி இந்த டைமில் எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. யாரெல்லாம் வேர்க்கடலையை சாப்பிடும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும்னா, சிலருக்கு வேர்க்கடலை இல்லை நட்ஸ் ஏதாவது சாப்பிட்டா அலர்ஜி ஆகும். அவங்க தவிர்க்கிறது நல்லது. அதிக உப்போ காரமோ இந்த மாதிரி சேர்த்த வேர்க்கடலையை சாப்பிட்றத ரொம்பவே தவிர்க்கணும். புரத கட்டுப்பாடு தேவையுள்ள நபர்கள் வேர்க்கடலையை சாப்பிட்றத தவிர்க்கணும். அடுத்து வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அளவை ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க எடுத்துக்கிறணும். ஸோ இவங்க மட்டும்தான் கவனமாக பார்த்து சாப்பிடணும். மற்றபடி எல்லாருமே வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். ஆனால் அளவோடு எடுத்துக்கிறங்க, தினமும் எடுத்துக்கலாம். நண்பர்களே, வேர்க்கடலை அப்படிங்கிற ஒரு உணவு விலை ரொம்ப ரொம்ப குறைவானது. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மிக மிக அதிகமானது. ஆனால் சரியான முறையில் சரியான அளவோடு சாப்பிடுங்கள். பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.